வணக்கம். ருதுலோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சேல் வீடியோ தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்ருக்கிற பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பீச்சி லேடி அப்படிங்கிற ஒரு நியூ வெரைட்டி. இந்த லோட்டஸ் பார்த்திங்கன்னா இருக்கிற தாமரைகள்லேயே ரொம்ப ஒரு லைட் பிங்க் கலர் வரக்கூடிய ஒரு தாமரை, நல்ல மனமும் வீசுகிற தாமரை தான் இது. இதோட இதழ்களில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஆரஞ்சு கலர் டச் பண்ண மாதிரி இருக்கும். இருக்கிற தாமரையிலேயே இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தாமரை மலர். நம்ம ஒரு புது வெரைட்டி வாங்கி பிளான்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ப்ளூமிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக நல்லாவே பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த வகை தாமரையும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது ஒரு பூ 2 பூ தான் பூக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ளவரிங் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இது விரிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு. இதோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லைட் பிங்க்கு. சென்டர் போர்ஷனும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அந்த முத்துக்கள் மாதிரி இருக்கிற அந்த போர்ஷன், அந்த மகரந்தம் எல்லாமே ரொம்பவுமே நல்லாயிருக்கும். தாமரை கிழங்குகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் இல்லை அரட்டையில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கனக புஷ்பம் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான். இது ஒரு நியூ லோட்டஸ். நல்ல ஒரு எல்லோ கலர் வரக்கூடிய ஒரே ஒரு தாமரை இந்த தாமரை தாங்க. மஞ்சள் கலர் தாமரை வேணும் அப்படின்னா, கரெக்டான மஞ்சள் கலர் வேணும் அப்படின்னா இந்த தாமரை தான். பாருங்கள், இதோட டியூபர்ஸ் இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு டியூபர்ஸ் கிடச்சிருக்கு. போன டைம் பார்த்திங்கன்னா பெரிய டியூபராக கிடச்சிருந்தது, 2 டியூபர் தான் இருந்துச்சு. பாருங்கள், இது ஒரு மீடியம் சைஸ் டியூபர்ஸ் தான். இந்த டியூபர் பார்த்திங்கன்னா சோல்ட் அவுட். இது பெரிய டியூபர்ஸ் வாங்குறவங்க வாங்கிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா வேர் இருக்கும் பாருங்கள். ஒரு சில வகை தாமரையில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் வேர் இருக்கும் டியூபர்லேயே. எல்லா தாமரையிலையும் இந்த வெள்ளை கலர் வேர் இருக்காதுங்க, கருப்பு கலரில் தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி உங்களுக்கு ஒயிட் கலர் வேர் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரிமூவ் பண்ண தேவையில்லை, அப்படியே பிளான்டிங் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே நான் ரிமூவ் பண்ண மாட்டேன், அப்படியே பார்சலில் வரும். நீங்கள் பிளான்டிங் பண்ணும்போதும் தாராளமாக அந்த வேரை கட் பண்ணாமே நட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெள்ளை கலர் வேர் வர டியூபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த வேர் அந்த செடிக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை. கருப்பு கலரில் இருந்தது, ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா மட்டும் கட் பண்ணால் போதும். மஞ்சள் கலரில் நம்ம ஒரு தாமரை வைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த வெரைட்டி சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒரு நியூ வெரைட்டி தான். பாருங்கள், ஒயிட்டும் க்ரீனும் வந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பவுல் லோட்டஸ் தான். இதுவும் ஒரு நியூ வெரைட்டி, ஹரிதா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இதுலேயும் டியூபர்ஸ் இருக்குது. டியூபர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருக்குது. இந்த டியூபர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டியூபரும் சின்ன டியூபரும் நான் கொடுப்பேன். ஒரு செட்டுக்கு அப்படி தான் 2 டியூபராக தான் வரும் உங்களுக்கு. நீங்கள் அதை ஒரே தொட்டியில் கூட நட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா 2 தொட்டியில் நட்டு வச்சுக்கிறோம் அப்படின்னா 2 தொட்டியில் நட்டு வச்சுக்கலாம். இது ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு டியூபர்ஸ் என்கிட்ட நிறையா இருக்குது. அதனால் ஒரு பெரிய டியூபரும் சின்ன டியூபரும் நான் கொடுத்துருவேன். இந்த ஃப்ளவரை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் வரைக்கும் கொண்டு வரலாம். பவுல் வெரைட்டி இது. பவுல் வெரைட்டி அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு மீடியம் சைஸ் ஃப்ளவர் வரைக்கும் நம்மளால் கொண்டு வர முடியும். பாருங்கள், நான் இந்த மாதிரி நல்லா நீளமான டியூபர்ஸ் தாங்க பிளான்டிங் பண்ணுவேன். அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் வரும். நீங்களும் உங்களோட டியூபர்ஸை ரொம்ப கட் பண்ணிடாமல் நல்லா நீளமாக பிளான்டிங் பண்ணுங்கள். இந்த டியூபர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் வர்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம உரம் மண் மிக்ஸ் பண்ணாமல் கீழே கொடுக்குறோம்ல, அதனால தான். கொஞ்சம் மண் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம் அந்த உரத்தில் அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஸ் வராது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி பார்த்திங்கன்னா சாந்தினி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இதுலேயும் பாருங்கள், ஹரிதாவில் இருக்கிற மாதிரியே நிறைய டியூபர்ஸ் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டியூபர் சின்ன டியூபர் அந்த மாதிரி தான் வரும். ஒரு டியூபர் மட்டும் தனியாக வராது. சாந்தினி அப்படிங்கிற வெரைட்டி பிங்க் க்ளவுட் அப்படிங்கிற வெரைட்டி மாதிரியே இருக்கக்கூடிய தாமரை தான். பார்த்திங்கன்னா பிங்க் க்ளவுட் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். சாந்தினி கொஞ்சம் லைட் பிங்க் இருக்கும். நீங்கள் முதல்ல தாமரை வளர்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த வெரைட்டி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த சாந்தினியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 150லேருந்து டியூபர்ஸ் அவைலபிள் இருக்குது சாந்தினியில். ஏன்னா நிறைய டியூபர்ஸ் சாந்தினிலையும் கிடச்சிருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு என்ன ப்ரைஸ்க்கு வேணுமோ அந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் சாந்தினி. மித்த வெரைட்டிஸில் பார்த்திங்கன்னா நம்ம அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு டியூபர்ஸே ட்ராபிக்கல் வெரைட்டிஸில் எல்லாம் 1-2 டியூபர்ஸ் தான் கிடைக்கும். எப்போவாவது ஒரு தடவை தான் இந்த மாதிரி டியூபர்ஸ் கிடைக்கும்.
ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நீங்கள் டியூபரோட ப்ரைஸ் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இப்போ நான் இந்த டியூபருக்கு இந்த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, அந்த டியூபர் தான் நான் வந்து எடுத்து பேக்கிங் பண்ணும்போது பண்ணணும். நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு டியூபர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால் வந்து நான் ப்ரைஸ் வந்து இதில் சொல்ல மாட்டேன். வாட்ஸ்அப்பில் தான் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் மட்டும்தான் சேல் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். மீதி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் இதில் எவ்வளோ டியூபர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. வேணும் அப்படிங்கிறவங்க புக்கிங் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்தீங்கன்னா அஃபெக்ஷன் 16 அப்படிங்கிற ஒரு மைக்ரோ பவுல் வெரைட்டி. மைக்ரோ பவுல் வெரைட்டிஸை நல்லா ஒரு அகலமான தொட்டியில் கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் பாருங்கள், தொட்டி நிறைய பூ வந்திருக்கு பாருங்கள். மைக்ரோ வெரைட்டிஸை இப்படி தான் பெரிய அகலமான தொட்டியில் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் வரும். அஃபெக்ஷன் 16 ரோஸ் ஏஞ்சல் மைக்ரோ வெரைட்டிஸில் 2 வெரைட்டி அவைலபிள் இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா அஃபெக்ஷனோட டியூபர்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். பாருங்கள் டியூபர்ஸ் இவ்வளோ தான் வந்திருக்குது. நல்லா பூத்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டியூபர்ஸ் வந்து இருக்காது. சம்டைம்ஸ் ஒரு சில டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி டியூபர்ஸே கிடைக்கும். பாருங்கள் இது ஒரு 2-3 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு தான் இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா மிராக்கல் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இந்த வெரைட்டியில் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு டியூபரே ஃபார்ம் பண்ணாது. ரொம்ப கஷ்டம் டியூபர்ஸ் ஃபார்ம் பண்ணுறது. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். மிராக்கல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் இது இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட டியூபர்ஸு. அப்படியும் இன்னுமே நமக்கு நல்லா பெரிய டியூபராக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த டப்பா வந்து 1 இயர்க்கு எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாமல் வச்சுருந்தா மட்டும்தான் டியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணும். க்ரீன் ஆப்பிள், பிங்க் க்ளவுட், ஒயிட் பியோனி எல்லாமே இதே மாதிரி தாங்க. டியூபர்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அது வந்து ரொம்ப சிரமம். பாருங்கள் இந்த டியூபர் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய டியூபராக கிடச்சிருக்கு. இது ஒரு குளத்தில் போடுறதுக்காக ஒருத்தவங்க ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நான் அப்படியே நீளமாக தான் அனுப்புவேன். பாக்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அனுப்பிடுவேன் நீளமாக. குளத்துக்கு வேணும் அப்படிங்கிறவங்க பெரிய டியூபர்ஸாக தான் கொடுக்கணும். ஸோ அது தனியாக ஆர்டர்ஸ் கொடுத்துக்கோங்க. பாருங்கள் இதுதான் மிராக்கல் அப்படிங்கிற ஒரு வெரைட்டியோட ஃப்ளவர். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா காவேரி. காவேரியில் பாருங்கள் டியூபர்ஸ் அந்த உடஞ்ச டியூபர்ஸ் பாருங்கள் எப்படி தலையுதுன்னு. இந்த போர்ஷன் மட்டும் இருந்தாவே போதுங்க, நல்லாவே தலைஞ்சு வந்துடும். பாருங்கள் நல்லா நீளமாக வந்திருக்கு பாருங்கள் இலை. இது அப்படியே இது வந்து குளத்துக்காக தான் போகுது. குளத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து உள்ள பிளான்டிங் கொடுக்கும்போது நல்லா நீளமாக தலைஞ்சு வந்து நல்லா பெரிய செடியாக தலைய ஆரம்பிச்சுக்கும். பாருங்கள் இதில் இன்னும் டியூபர்ஸ் கூட இருக்குது. இது வந்து க்ரோத் டிப் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. இந்த ஒரு டியூபர் மட்டும் சேலுக்கு இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அருணிமா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. அருணிமாலேயும் பார்த்திங்கன்னா ஒரு டியூபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்துலேக்கா அப்படிங்கிற வெரைட்டிலையும் இன்னுமே டியூபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கிரண்யா அப்படிங்கிற வெரைட்டியில் ஒரு செட் டியூபர் மட்டும் அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அரட்டை ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அரட்டையிலையும் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். டியூபர்ஸ் எல்லாமே ST கொரியரில் தாங்க அனுப்புவோம். அதர் ஸ்டேட்டுக்கு ப்ரொஃபஷ்னல் கொரியர். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.